நின்றவாறே கண்களை மூடி பரிசுத்தாண்டவரை நோக்கி பார்ப்போம். நான் மிகுந்த வாஞ்சையோடு மிகுந்த நம்பிக்கையோடு சமூகத்திலே வந்து நிற்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து, ஆண்டவரே என்னை ஒரு விசை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி, என்னுடைய நினைவுகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம், என்னை ஒரு விசை நினைத்தருளும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கொள்வோம். பரிசுத்த ஆவியானவரே, வார்த்தை என்னை பலப்படுத்தட்டும், வார்த்தை என்னை உருவாக்கட்டும் என்று சொல்லி பரிசுத்த வார்த்தைக்காக நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சத்தமாய் என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. நம்பிக்கையோடு என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கரங்களை வைத்து சொல்லுவோமா?
என் பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. 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 கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நான் உன்னோடே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற விசுவாசத்தில் பலப்பட, என்ற நம்பிக்கையில் பலப்பட ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறீர். நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வார்த்தை ஒரு விஷயமுடைய ஜனங்களுக்குள்ளே அனுப்புவீராக. வார்த்தை ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும். வார்த்தை ஒவ்வொருவரையும் உருவாக்கட்டும். வார்த்தைக்காக அர்ப்பணிப்போடு கூட காத்திருக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே, ஆமென். நாம் எல்லோரும் அமர்ந்து கொள்வோம். ஒரு விஷயம் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. எல்லோரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். அல்லேலூயா. எல்லோரும் சந்தோஷமா இருக்கீங்களான்னா இங்கிருந்து தான் உற்சாகமாக சச்சம் வருது. வாட் அபவுட் யூ? நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சொல்லுங்க அம்மா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா. சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நான் வாழ்ந்திருந்தாலும் சரி, நான் தாழ்ந்து போனாலும் சரி, நான் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்தால் போதும். ஆண்டவர் நமக்கு மகிமையான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இல்லையா? கொட்டாவி வந்தால் கொஞ்சம் அடக்கி என்ன செய்யுங்க. ஆலயத்தில் வந்து கொட்டாவி விடக்கூடாது. சரிதானா? ஒழுங்கா தூங்கலைன்னு அர்த்தம். ஒழுங்கா தூங்கலை, செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். சரிதானா? கொஞ்சம் கவனம், கவனம். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் பிரயோஜனம் என்ன என்கிறார்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் பிரயோஜனம் என்ன என்கிறார்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். இது யார் சொல்றா அப்படின்னு இந்த அதிகாரத்தை பார்ப்பீங்கன்னா, அகங்காரம் உடையவர்கள், துன்மார்க்கர்கள் என்று இந்த வசன பகுதியை நாம் பார்க்க முடியும். அவர்களுக்கு பிரதியுத்தரமாக யோபு என்ற தேவ மனிதன் சொல்லுகின்ற பொழுது, சர்வ வல்லவரை நாம் சேவிக்க யார்? ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், சில சகோதரர்கள், சில சகோதரிகள், இத்தனை மாதங்களாய் நான் என்ன செய்கிறேன்? ஜெபித்து கொண்டிருக்கிறேன், அல்லது சில வருடங்களாக என்னுடைய குடும்ப சூழ்நிலை மாறும்படியாய் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், எண்ணத்தை கண்டேன் என்ற எண்ணம் அவ்வப்போது என்ன செய்கிறது? மேலோங்கி காணப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நானும் நீங்களும் ஆராதிக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென்.
அல்லேலூயா. யாரெல்லாம் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, யாரெல்லாம் துயர சத்தமாய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு அவர் செவி கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. அதனால சிலர் உங்களிடத்துல சொல்லலாம், நீ ஜோமணி என்னத்தை கண்ட. இது யாருடைய ஆலோசனைன்னா பிசாசின் ஆலோசனை. ரொம்ப கவனம். ஒருவேளை உங்க கணவர் கூட உங்களை பார்த்து என்ன செய்யலாம், சொல்லலாம், என்னம்மா நீ எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க, என்னத்தை கண்ட அப்படின்னு என்ன செய்யலாம், சொல்லலாம் இல்லையா? ஆனால் அது தேவ ஆலோசனை கிடையாது. மாறாக அது பிசாசின் தந்திரங்கள், பிசாசுடைய ஆலோசனைகள் இல்லையா? சிலர் ஆண்டவரை நோக்கி பார்த்து பார்த்து கண்கள் பூத்து போய்விட்டதே என்று எண்ணலாம். ஆனால் ஆண்டவர் நிச்சயமான பதிலை உங்களுக்கு என்ன செய்வாராம், கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த திருச்சபையிலே அநேக ஜெபக்குழுக்கள் இருப்பதை அறிந்து நான் அதிகமாய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனால் ஜெபக்குழுக்கள் எப்படி இருக்குதுன்னு தான் தெரியல இல்லையா? உயிர் பெற்ற ஜெபக்குழுவாக இருக்க சிலர் பேருக்கு ஜெபக்குழு வச்சிருப்பாங்க இல்லையா? நாங்கள் வாலிப நாட்களிலே தாவீது ஜெபக்குழுன்னு ஒன்று வச்சுருந்தோம். ஒருவேளை மணல் பரப்பில் அந்த ஆலயத்தெல்லாம் கழுவி விட்டுட்டு, அது மிகப்பெரிய ஆலயம், அதை கழுவி விட்டுட்டு மணல் பரப்பில் முன்னால் நெடும் வளர்ந்தாள்னு நிற்போம். ஒருவேளை 1 ஹவருக்கு மேலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக என்ன செய்வோம், செபிப்போம். இன்றைக்கு அந்த திருச்சபையிலே ஆண்டவர் 302 குடும்பமாக இருந்த அந்த திருச்சபையிலே இன்னைக்கு 650 குடும்பத்தை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, நாம் ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் கேட்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தை ஒருபோதும் மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்ற வசனத்தின்படி வசனம் ஒருபோதும் மாறாது. We have to believe unto the Lord. நான் ஜெபத்தில் எதை கேட்கிறேனோ அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. உலகத்திலே சில மனிதர்கள் ஜெபித்தார்களாம். ஜான் வெல்ச் என்ற ஒரு தெய்வ மனிதன், ஸ்காட்லாந்து தேசத்தை சேர்ந்தவர், ஒரு நாளைக்கு 8 hours ஜெபித்தாராம். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாராம்? 8 மணி நேரம். நீங்க ஊழியக்காரராக இருந்தால் ஒரு 8 hours கட்டாயம் என்ன செய்யணுமா, ஜெபிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இங்கே கெத்செமனே என்ற ஒரு ஜெபக்குழு இருக்கிறது என்று எண்ணுகிறேன் இல்லையா? அவங்க நன்றாக சில நேரம் ராம் முழுவதும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிற சத்தத்தை நான் கேட்டு இருக்கிறேன். ஊழியம் செய்கிறவர்கள் கர்த்தருக்கு முன்பதாக என்ன செய்ய வேண்டும், காத்திருக்க வேண்டும். இந்த ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஜான் வெல்ச் என்பவர் ஒரு நாளைக்கு 8 hours ஜெபித்தார். லியோனார்ட் ராவின்ஹில் என்பவர் இங்கிலாந்து தேசத்தை சார்ந்தவர், அவரும் ஒரு நாளைக்கு 8 hours ஜெபம் பண்ணார். அதாவது எழுப்புதல் தாமதிப்பது ஏன் என்று ஒரு அழகான புத்தகத்தை எழுதி இருக்கிறார். அவர் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணாராம்? 8 மணி நேரம் ஜெபம் பண்ணாராம். ஒய் ரிவைவல் டாரிஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் அழகான ஒரு புத்தகத்தை எழுதி இருக்கிறார். டேவிட் யாங்கிச்சோ என்பவர் இந்த உலகத்திலே அதிகமான மிகப்பெரிய ஆலயத்தை கொண்டவர், மிகப்பெரிய கிளை சபைகளை கொண்டவர். அவர் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ஜெபித்தாராம். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணாராம்? 5 மணி நேரம் ஜெபித்தார். ஜான் நாக்ஸ் என்ற தேவ மனிதன் ஒரு நாளைக்கு அவர் 7 மணி நேரம் ஜெபித்திருக்கிறார். ஜான் வெஸ்லி என்ற தேவ மனிதன் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஜெபித்திருக்கிறார். சார்ஜ் முல்லர் என்ற தேவ மனிதர் அவர் பல மணி நேரம் ஜெபிப்பதையே தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருந்தாராம். லியோனார்ட் என்ற ஒரு தேவ மனிதர் இங்கிலாந்து தேசத்திலிருந்து அவரும் பல மணி நேரம் தேவ சமூகத்திலே காத்திருந்தாராம். பேட்ரிக் சாஸ்வா, எமில் ஜெபசிங், இன்னும் சாம் கமலேசன் ஐயா போன்றவர்கள் பல மணி நேரம் ஜெபித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
நாம எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம்? இவங்கெல்லாம் தேசத்தை கலக்குவதற்காக, தேசத்தை மாற்றுவதற்காக ஜெபித்தார்கள். நான் நமக்காகவே என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் பிள்ளையை என்ன செய்யும்? ஆசீர்வதியும், திருச்சபை என்ன செய்யும்? ஆசீர்வதியும், எங்கள் மத்தியில் வந்து போன எல்லா போதகரையும் என்ன செய்யும்? ஜெபம் பண்றீங்களோ? அப்படி சும்மா சொல்லக்கூடாது இல்லையா? ஆமாம், நிறைய பேர் நம்ம சுற்றியே என்ன செய்கிறோம்? ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் தேவனை நோக்கி பார்த்தவர்கள் தேசத்தின் சூழ்நிலை மாறும்படியாய் அவர்கள் தேசத்திற்காக ஜெபித்தவர்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ளுகிறோம். எனவேதான் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்டு நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் என்ன செய்வாராம்? மாற்றி போடுவாராம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவதாக நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 24ஆம் வார்த்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? வேதம் சொல்லுகிறது யாக்கோபு பிந்தி தனித்திருந்து என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனத்தை நாம் தேடி வாசிக்கின்ற பொழுது யாக்கோபுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் காணப்பட்டது. ஆனால் உள்ளத்தில் என்ன இல்லை? சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை, இல்லையா? வேதத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது அவன் தன்னுடைய சகோதரனுக்கு பயந்திருந்தபடியினாலே அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்தான். சகோதரன் என்னை கண்டால் கொன்று போடுவான் என்று சொல்லி அவன் இடம் பெயர்ந்து சொல்லுகிறவனாக காணப்பட்டான். ஒரு விசை அவன் யாப்போக்கு என்னும் ஆற்றங்கரையிலே தன்னுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தின பின்பு அவன் பிந்தி தனித்திருந்தான். வேதம் சொல்லுகிறது அவன் ராம் முழுவதும் போராடினான். அவன் ராம் முழுவதும் போராடி, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொல்லி அவன் பிந்தி தனித்திருந்து தேவனோடு கூட போராடினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் உன்னுடைய பயத்தை எடுத்து போட்டு ஆண்டவர் உனக்கு ஒரு நன்மையை கொடுக்க வேண்டும் என்றால் you have to pray unto the Lord. நீ ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு ராம் முழுவதும் தேவனோடு கூட போராடினான். நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டான். வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கேட்கிற எவனும் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆமென், அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய குடும்ப ஆசீர்வாதத்திற்காக, உன்னுடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதத்திற்காக நீ ராம் முழுவதும் தேவனோடு கூட அமர்ந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு குரலை நான் கேட்டேன். ஏதோ அசிரியன்னு நினைச்சிடாதீங்க. பக்கத்தில் பேசி கொண்டிருந்தவர் சொன்னார், ஐயா குறிப்பிட்ட இடத்துல மட்டும் முழு இரவு ஜெபம் என்ன செய்கிறது? நடக்கிறது. அங்கே வர முடிஞ்சா என்ன செய்யுங்க? வாருங்கள் என்று சொன்னார். சென்ட் பால்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோ ஏதோ சிபிஎஸ்சி இன்னொரு பிரான்ச்சுன்னு சொன்னாங்க. வாய்ப்பு இருக்கும்போது அங்கே என்ன செய்ய வேண்டும்? செல்ல வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம முழு இரவு ஜெபத்தெல்லாம் எப்படி மாற்றிட்டோம்? ஆமாம், கொரோனா வந்து போயிட்டு, ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இன்னும் கொரோனா இருந்த மாதிரியே இருக்கிறோம், இன்னும் குன்றி போயே இருக்கிறோம், இல்லையா? ஆனால் வேதம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது, ராம் முழுவதும் தேவனோடு கூட அமர்ந்து இருக்கின்ற பொழுது, ராம் முழுவதும் ஆண்டவரே என் பிள்ளையை ஆசீர்வதியும், என் பிள்ளைக்கு முன்பதாக காணப்படுகிற தடைகள் நீங்கி போகட்டும் என்று சொல்லி தேவனை நோக்கி போராடி ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் அங்கே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு சொன்னபோது நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் என்று சொன்னான். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஒருவேளை இன்று அதிகாலையிலேயே நான் எழுந்து கொண்டேன். ஒருவேளை ஒரு 3:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன செல்லை பக்கத்தில் வச்சு என்ன செய்யக்கூடாதான்? படுக்கக்கூடாதான். அறிவியல் ஆராய்ச்சி அதில் உள்ள கதிர்வீச்சு நம்மளே என்ன செய்யுமா? ஆமாம், தலைக்கு பக்கத்தில் வச்சுருந்தா மூளையை பாதிச்சிருமா? கால் பக்கத்தில் வச்சா பாதிக்கும். ஒரு 5 மீட்டரோ 5 அடியோ தள்ளி தான் இருக்கணுங்க. அதனால நான் பக்கத்து அறையில் போட்டேன். மற்றபடி 4 மணிக்கு எழுந்திருப்பேன். சமயம் தெரியல, அதனால எழுந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். நானும் என் மனைவியும் அவங்களும் எழுந்து கொண்டார்கள். ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபித்து முடித்த பின்பு சில மணித்துளிகள் நாங்கள் ஜெபித்தோம். ஒரு 1/2 hour 40 minutes இருக்கலாம். நாங்கள் ஜெபித்தோம். அப்படி ஜெபித்த பின்பு நான் திரும்பவும் படுத்து கொண்டேன். அப்படி படுக்கிற பழக்கம் கிடையாது. ஆனால் படுத்துக்கொண்ட ஒரு சொப்பனம் கண்டேன். அந்த சொப்பனம் சபையை குறித்து. அது ஒரு பயங்கரமான ஒரு சொப்பனம். ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள கேப்பை பற்றி என்ன செய்கிறது? அந்த சொப்பனம் எனக்கு ஆவியானவர் ஒத்தாசையோடு கூட என்ன செய்தார்? விளக்கி காண்பித்தார். ஒரு மனிதன் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார், அவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளும்படியாய், அதை காட்டிலும் அவரை முகமுகமாய் தரிசிக்கின்ற ஒரு உன்னதமான அனுபவத்தை ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை ஆசீர்வாதம் வேணும்னா யூ ஹேவ் டு ப்ரே. நான் அங்கே எழுதி போட்டேன், அங்கே போய் ஜெபம் பண்ணேன், எங்கள் பாஸ்டர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு எப்படி ஆசீர்வாதம் வந்துடும் அப்படின்னு அல்ல. நீங்கள் என்ன செய்யணுமா? ஜெபிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நாம் தானியேலை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது, தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, தானியேலோ வென்றால், சரி நான் வாசிக்க சொன்னால் மட்டும் வாசிங்க, இல்லாட்ட டைம் என்ன செஞ்சிடும்? போயிடும். சரிதானா? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். தானியேலுக்கு விரோதமாய் அவனோடு கூட இருந்தவர்கள் எழும்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவனோடு கூட இருந்த பிரதானிகள் அவனுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். ஒருவேளை வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தானியேல் ஆண்டவருக்கு முன்பதாக உண்மை உள்ளவனாக காணப்பட்டான். ஆண்டவருக்கு முன்பதாக அவன் தீர்மானம் பண்ணப்பட்டு கர்த்தருக்கென்று பிரத்யேகமாய் வாழுகின்ற ஒரு நபராய் காணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையிலே அவனோடு கூட இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாய் போராடினார்கள். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 40 நாள் அளவும், எத்தனை நாள் அளவும்? ஐயோ, உங்களுக்கு பைபிளே தெரியலையே. 30 நாள் தான் எழுதப்பட்டிருக்கு. நான் உங்களை சோதிக்க முடியாதான் கேட்டேன். 40 நாள் அளவுன்னு. ஆமாம், 40 நாள் அளவு இல்லையா? ஒருத்தராயிலும் மாற்றி சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், சொல்லலையா? இல்லையா? 30 நாள் அளவும் வேதம் சொல்லுகிறது. எடுத்து வாசிங்களேன், இனிமையாலும் கரெக்டாக சொல்லுங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எவனாகிலும் 30 நாள் வரையில் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கின்ற பொழுது ராஜாவாகிய உம்மை தவிர வேறு யாரையும் விண்ணப்பம் பண்ணவோ வேண்டுதல் செய்யவோ கூடாது என்று ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருந்தது. அந்த சட்டம் இயற்றப்பட்டதை தானியேல் நன்றாய் அறிந்திருந்தான். அவன் தானியேல் அறிந்திருந்த பொழுதும் அவன் யார்கிட்டையும் போய் என்ன செய்யல? சொல்லவில்லை. இல்லையா? இன்னைக்கு மதமாட்ட சட்டத்திட்டம் வந்த உடனே நம்ம என்னத்தெல்லாமோ வாட்ஸ்அப்பில் போடுதோம் இல்லையா? ஆனால் நாம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஜெபம், அவ்வளவுதான். ஜெபம். இன்னும் சில தீவிரமான கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள், நாம் நம்முடைய எதிர்ப்பை என்ன செய்யணும்? தெரிவிக்கணும், பேரணி போகணும், பஸ்மரியல் பண்ணணும், அப்படிலாம் பேசிக்கிட்டாங்க மதமாற்ற தடை சட்டம் வந்தபோது இல்லையா? ஆனால் அது அல்ல. வேதம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. தானியேல் தனக்கு விரோதமாய் சட்டம் இயற்றப்பட்டதை அறிந்திருந்தான். அவன் ஒருவரிடத்திலும் ஒன்றும் சொல்லவில்லை. மாறாக அவன் தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஆண்டவரையே நோக்கி பார்க்கிறவனாக காணப்பட்டான். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் அவனை அற்புதமாய் நடத்தினார். அவனை சிங்கக்கவியிலே தூக்கி கொண்டு போய் போட்டார்கள். சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. அதை நின்றால்
அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்தபடியினாலே சிங்கங்கள் அவனை என்ன செய்யவில்லையா? சேதப்படுத்தவில்லை. மாறாக வேதம் சொல்லுகிறது, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. பெரிய அற்புதங்களை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலை இருட்டோடு என்ன செய்தாராம்? எழுந்து ஜெபம் பண்ணினாராம். அல்லேலூயா. அதிகாலை என்பது என்னை பொறுத்த மட்டிலே 3 மணி இல்லையா? ஒரு காலை என்பது 5 மணி 6 மணி இல்லையா? அறியாமல் சில பாஸ்டர்மார் கூட 5 மணிக்கு ஒரு ஜெபத்தை ஆரம்பிச்சுக்கிட்டு ஆன்லைனில் என்னது ஏதோ ஒரு குரூப்புன்னு போட்டு 5 மணிக்கு ஜெபத்தை ஆரம்பிச்சுக்கிட்டு அதிகாலை என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் வேதத்தை என்னை பொறுத்த மட்டும் அறியவில்லை. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அதிகாலை இருட்டோடே ஜெபம் பண்ணும்படி ஓரிடத்திற்கு போனார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய், பிதா தன்னை வழிநடத்தும்படியாய் கர்த்தராகிய ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற, உலகெங்கிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கின்ற இயேசுவானவர் அதிகாலை இருட்டோடே எழுந்து ஜெபம் பண்ணும்படி ஓர் இடத்திற்கு போனார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் அதிகாலமே எழுந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை வழிநடத்த வேண்டுமே என்றால் நம்ம எப்ப எழும்பணுமா? அதிகாலை எழும்பணுமா? நீங்க அதிகாலை எழும்பணும்னா அட்லீஸ்ட் ஒரு 10 o'clock யூ ஷுட் கோ டு த பெட். 10 மணிக்கு படுக்கைக்கு என்ன செஞ்சிடணும்? என்ன இதெல்லாம் நாட் பாசிபிளியா அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு. நீங்க 10 மணிக்கு படுத்தா தான் அதிகாலையில் என்ன செய்ய முடியும்? எழுந்திருக்க முடியும். இல்லை என்றால் நல்ல ஏசி ரூம் போட்டிருப்பீங்கன்னா போர்வையை மூடி என்ன செய்யலாம்? இன்னும் கொஞ்சம் உறங்குவோம், இன்னும் கொஞ்சம் உறங்குவோம். யார் அப்படி சொல்லுவானா? சோம்பேறி சொல்லுவானா? விசுவாச வாழ்க்கையில் நிறைய பேர் சோம்பேறித்தனத்தோடு கூட உட்கார்ந்துருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் போட்டோம், இன்னும் கொஞ்சம் விடியட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்னு என்ன செய்யுங்க? உட்கார்ந்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்பவும் போய் ஜெபம்னாராம்? அதிகாலை இருட்டோடு. லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே நாம் அப்படி வாசிக்க முடியும். அவர் ஜெபிக்கும்படியாய் வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார். லூக்கா 2:31 என்று எண்ணுகிறேன். அவர் ராம் முழுவதும் என்ன செய்தாராம்? தேவனை நோக்கி ஜெபித்தாராம். அல்லேலூயா. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெபம் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் உன்னுடைய குடும்பத்தை என்ன செய்கிறாரா? ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய சகோதரர்கள் அதிகமாய் உழைக்கிறவர்களாக இருப்பார்கள். கோவப்பட்டாதீங்க, நாங்கள் என்ன உழைக்காத கும்பலா அப்படின்னு சொல்லி. அவங்க நெடுநேரம் உழைப்பாங்க. சிலரை பார்த்தா வியாபாரம் பண்ணுறவங்க வியாபார ஸ்தலத்தில் நின்று கொண்டே என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். நான் ஒரு விஷயம் கடாட்சபுரம் சேகரத்தில் இருந்தபோது கலெக்ஷனுக்காக சென்றேன். ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தார் எண்ணெய் வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இன்னும் அதை தான் செய்கிறாங்க. காலையில் அவங்கள கிராஸ் பண்ணேன். காலையில் ஒரு 10 மணிக்கு கிராஸ் பண்ணேன். நின்று கொண்டே எண்ணெய் வியாபாரம் பார்த்தார்கள். இரவு 11 மணிக்கு அவங்கள கிராஸ் பண்ணேன். நிறைய இடத்துக்கு போயிட்டு அவங்க அதே வழியாக போனேன். அப்பவும் நின்று கொண்டே என்ன செய்தார்கள்? வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை ஆண்கள் கடினமாய் உழைக்கிறவர்கள் இல்லையா? பெண்களும் கூட ஒருவேளை டீச்சிங் லைனில் இருக்கிறவங்க பிரெயினை ரொம்ப என்ன செய்கிறாங்க? யூஸ் பண்ணுவாங்க. ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க சீக்கிரம் டயர்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்களாம் எதை யூஸ் பண்ணுறாங்க? பிரெயினை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஆனாலும் சகோதரர்கள் அதிகமாய் பிரயாசப்படுவது உண்டு. குடும்பத்தை நடத்த வேண்டும், குடும்பத்திற்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அதிகமாய் அவர்கள் உழைப்பது உண்டு. ஆனால் சில பெண்கள் வீட்டிலே இருப்பார்கள். சில பெண்கள் என்ன செய்வாங்க? வீட்டிலே இருப்பாங்க. நம்மெல்லாம் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறோம். இந்த வெளியே யாரும் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து உள்ளே வந்துடுங்க. உள்ளே நிறைய இடம் இருக்குது. வெளியே யாரும் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உள்ளே வந்துடுங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சார், இப்போ பெண்கள் எத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்க? உண்மையாக கை தூக்கணும் இல்லையா?
எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறீங்க? ஆமாம், பெண்கள் பாருங்க. ஆண்கள் எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறோம்? வயதானவர்கள் இருப்பாங்க, வயதானவர்கள். ஆனால் எல்லா ஆண்களும் என்ன செய்வாங்க? வயதான தகப்பன் கூட உழைக்கிற காட்சியை நான் என்ன செய்திருக்கிறேன்? பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ வீட்டில் இருக்கிறவங்க குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக இயேசு கிறிஸ்து எப்படி அதிகாலை இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணினாரோ அப்படி நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இரண்டாவதாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மோசே அங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு காட்சியை குறித்து இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது மோசே 11ஆம் வார்த்தை சொல்லுகிறது, மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இஸ்ரவேலருக்கும் அமலேக்கியருக்கும் யுத்தம் நடக்கிறது. அமலேக் என்ற வார்த்தை மாம்சத்தில் நிற்கிறவர்களை குறிக்கிறது. இன்றைக்கு நம்முடைய சபைகளை எடுத்துக்கொண்டா நிறைய பேர் மாம்சத்தில் தான் என்ன செய்கிறாங்க? நிற்கிறார்கள் இல்லையா? ஒருவேளை நேற்றைய தினத்தில் அருமையான தம்பி ராஜீவ்னர் கேட்டிஸ்ட் சொன்னாங்க, நான் பெரிய வெள்ளிக்கிழமை அன்று குருவானவரை என்ன செய்யக்கூடாது? எதிர்த்து பேசக்கூடாது என்று சொன்னேன். ஆன்லைனில் அதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களோ ஆலயத்தில் கேட்டுக்கொண்டிருந்தவர்களோ நிறைய பேர் எனக்கு என்ன செஞ்சாங்க? ஃபோன் பண்ணாங்க. அதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? அதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு எனக்கு நிறைய கால் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. சரி, அது அவரவர் விருப்பம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இங்கே மோசே அமலேக் என்ற வார்த்தை மாம்சத்தில் நிற்பதை குறிக்கிறது. ஒரு தேவ மனிதன் அல்லது ஒரு கர்த்தருடைய விசுவாசி கர்த்தருடைய ஆவியானவரால் நிற்கிற உன்னதமான கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. மோசேயின் கைகள் உயர்ந்திருந்த பொழுது இஸ்ரவேலர்கள் ஜெயித்தார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நடைபெறுகிற யுத்தத்தை நிறைய பேர் பைபிளோடு ஒப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் யுத்தத்தில் பிரியப்படுகிறவரே அல்ல. அது ஒன்றை மாத்திரம் நினைச்சுக்கோங்க. நிறைய பேர் இஸ்ரவேலர் ஜெயிக்கட்டும் ஜெயிக்கட்டும், அங்கே வீணா குற்றமற்ற பிள்ளைகளுடைய ரத்தம் என்ன செய்கிறது? சிந்தப்படுகிறது. நீங்கள் அப்படி ஜோம் பண்ணீங்கன்னா யூ ஹாவ் டு கிவ் ரீசன் டு த காட் இல்லையா? ஏன் ஜோம் பண்ணுன்னு நீ பதில் கொடுக்கணும். ஆண்டவர் யுத்தத்தில் பிரியம் உள்ளவர் அல்ல, அவர் யுத்தம் பண்ணுகிறவர் அல்ல இல்லையா? அதனால் நம்மளாம் இஸ்ரவேலர்கள் அப்படின்னு நினச்சி இஸ்ரவேலர் ஜெயிக்கட்டும்னா அங்கே அப்பாவி சின்ன பிள்ளைகள்லாம் என்ன செய்கிறாங்க? கொல்லப்படுகிறார்கள். அதில் ஆண்டவர் பிரியமாக இருக்கவே மாட்டார். எல்லாம் ஒரே ரீசன் தான். அங்கே உள்ள வளத்தை நம்ம என்ன செஞ்சிடணும்? கைப்பற்றி விட வேண்டும். எல்லாம் பொருளாசை. பொருளாசைக்கு ஏசப்பா ஒத்து போவாரோ? போகவே மாட்டார் இல்லையா? ஆனால் தவறான காரியம், தவறான காரியம் இருக்கட்டும். இங்கே மோசே தன் கைகளை உயர்த்திருந்த பொழுது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். மோசேயின் கை தாழ விழுகையில் அமலேக்கியர்கள் என்ன செய்தார்களா? மேற்கொண்டார்கள். இதை ஊரும் ஆரோனும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். மோசேயின் கை உயர்ந்திருக்கின்ற பொழுது நாம் ஜெயிக்கிறோம், அவர் கை மெதுவாக கீழே இறங்கும் போது நாம் என்ன செய்கிறோம்? தோற்று போகிறோமே என்று சொல்லி ஒரு கல்லை எடுத்து மோசே அதன் மீது அமர பண்ணி ஊரும் ஆரோனும் மோசேயின் கைகளை தூக்கி பிடித்து கொண்டிருந்தார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையா இருந்தபடியினாலே ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 134:2, உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக ஏறெடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆமென், அல்லேலூயா. உங்க பரிசுத்தமான கரங்களை உரித்து நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. லூயிபுரம் ஆலயத்தில் ஒரு அருமையான குடும்பத்தார் இருக்கிறார்கள். அவர் பேர் வெள்ளையா, இப்பொழுது அவர் பேர் ஜான்சன்.
ஒருவேளை நீங்கள் தூத்துக்குடி போயிருப்பீங்கன்னா பிரேமா மெஸ் அப்படின்னு ஒரு இடம் உண்டு, நல்ல உணவு கொடுப்பாங்க. பிரேமா மெஸ், அங்கே கூட்டு போவீங்களான்னு கேட்டுறாதீங்க, சரிதானா? ஆமாம். அவருடைய மனைவி செப்பத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லேடி. அவர் தேவனை அறியாத ஒரு மனிதன். குடித்து 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 குடல்லாம் வெந்து போச்சு. மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள், அவ்வளவுதான் அப்படின்னு போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த அம்மா கர்த்தருடைய சமூகத்திலே நின்றபடியினாலே இவர் திடீரென்று ஒரு காட்சியை பார்க்கிறார். இவருடைய ஆன்மா இவருக்குள்ளிருந்து அப்படியே பறந்து சொல்லுகிறது. அது ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திலிருந்து பறந்து வந்து தீவிர ஆலயத்தில் இப்படி புல்பிட்டு முன்பதாக அவர் வந்து அமர்ந்த ஒரு காட்சியை பார்க்கிறார். அவருடைய வியாதியெல்லாம் அவரை விட்டு நீங்கி போய்விட்டது. அவர் எழுந்து அமர்ந்திருந்தார். ஆண்டவர் அற்புதமான சுகத்தை கொடுத்தார். ஒருவேளை அந்த மருத்துவர்கள் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் அவர் டூய்புரம் ஆலயத்தில் 6:30 மணிக்கு அதே இடத்துல தான் வந்து உட்கார்ந்துருக்கிறார். புல்பிட்டுக்கு முன்னாடி தான் உட்கார்ந்துருக்கிறார். அவர் ஒரு பிஸ்னஸை ஆரம்பித்தார். ஒருவேளை பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அவங்களுடைய முதலாவது ஹோட்டல் இருக்கிறது, அதை ஆரம்பித்தார். அதில் நல்ல வருமானங்கள் கிடைத்தது. இன்னொன்றை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி பைபாஸ் பக்கத்தில் ஆரம்பித்தார். ஆரம்பித்த பொழுது அதில் ரொம்ப வியாபாரம் என்ன செய்யலை, நடக்கவில்லை. ஒருவேளை சோர்ந்து போய் பாத்திரங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்தாராம், வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டாராம். நடைபெற்ற சம்பவம் எல்லாவற்றையும் கொண்டு வந்து விட்டார். அவங்க மனைவி அவங்கள பார்த்து சொன்னாங்களா, இந்த ஒரு நாள் மாத்திரம் நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, நாம் சேர்ந்து ஜெபிப்போன்னு சொல்லி இருவரும் கரங்களை கோர்த்து கொண்டு ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்களாம். ஆண்டவரை நோக்கி ஜெபித்த பின்பு மறுபடியும் அவர் அதே இடத்துல தன்னுடைய பிசினஸை ஸ்டார்ட் பண்ண பொழுது ஆண்டவர் இன்றைக்கு அவரை அபரிவிதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கணவனும் மனைவியும் சேர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுகிறார். இன்றைக்கு ஒரு கோட்டருடைய வருமானம் அவர்களுக்கு, இன்னொரு கோட்டருடைய வருமானம் ஊழியத்திற்கென்று கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கணவனும் மனைவியும் சேர்ந்து ஜெபித்தார்கள். இங்கே ஊரும் ஆரோனும் மோசையின் கரத்தை உயர்த்தி பிடித்த பொழுது இஸ்ரவேலர்கள் ஜெயிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறார். ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையிலே ஒரு ஜெயமுள்ள அனுபவத்தை கொடுக்கிறார். ஆமென். பரிசுத்த மத்தேயு 18:20 நாம் வாசிக்கின்ற பொழுது 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனதோடு கூட என்ன செய்யணும், கூடி இருக்க வேண்டும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. 2 பேராக ஜெபிக்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, மனப்படமும் தெரியாதோ, பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. சூழ்நிலை என்னவென்றால், இந்த பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டவர்களாக, காயப்படுத்தப்பட்டவர்களாக, காவல் காக்கப்பட்டவர்களாக அவர்கள் சிறைச்சாலையிலே காணப்பட்டார்கள். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை பாடி துதித்த பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம், சர்தியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சம்பவம் நடைபெற்றது. ஒரு வாலிப பெண், மிகவும் அழகானாலே 2 பிள்ளைகள் அவர்களுக்கு இருந்தார்கள், வாலிப பிள்ளைகள். நீங்கள் 2 பேரும் ஏதாயிலும் சமையல் பண்ணி என்ன செய்யுங்க, வையுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். இந்த 2 பிள்ளைகள் இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, 2 பெண் பிள்ளைகள், சரிதானா? என்ன பிரச்சனை? நீ செய் நான் செய், இல்லையா? நான் செய்ய மாட்டேன் நீ செய். இந்த போராட்டம் என்ன செய்யும், இருக்கும், கட்டாயம் இருக்கும். இந்த பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு அந்த பிள்ளை வந்து திடீரென்று பாய்சன் அடித்து விட்டாள்.
ஒருவேளை அந்த நாட்களிலே நான் பாடசாலையிலே பணி செய்து கொண்டிருந்தேன். அங்கே உள்ள ஏஜி சபை மற்ற சபைக்கு பிரசங்கம் பண்ண கூப்பிடுவாங்க. அதனால் நான் தாராளமாய் போய் விடுவேன். நான் எங்கேயும் சபை ஊழியர் இல்லை அந்த நாட்களிலே. எங்கே கூப்பிடுகிறார்களோ அங்கே என்ன செய்வேன், போவேன். அப்படி நான் தாளையுத்துக்காக ஒரு உபவாச கூட்டத்திற்காக ஆயத்தப்பட்டு என்னுடைய 2 வீலர்லே நான் ரெடியாகும்போது அந்த குறிப்பிட்ட பாஸ்டருக்கு ஒரு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று நான் உந்தப்பட்டபடினாலே காணிக்கையெல்லாம் எடுத்து வைத்து கொண்டேன். ஆனால் காலதாமதம் ஆயிட்டு என்று சொல்லி நான் நேர தாளையுத்திற்கு செய்தியை கொடுக்கும்படியாய் சென்றேன். திரும்பி நான் வந்தபோது அந்த பாஸ்டர் அம்மா வீட்டில் இருந்தாங்க. அந்த பாஸ்டர் எப்படின்னா 2 பேருமே ரட்சிக்கப்பட்டவர்கள், ஒரு சமயத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆண்டவர் அவரை பாஸ்டராக அழைத்தபடினாலே அவர் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். அவருடைய ஊழிய ஆரம்ப காலம். ஆனால் 2 பேருக்குமே குழந்தைகள் கிடையாது. 2 பேருக்கும் குழந்தை இல்லை. ஆனால் ஆண்டவர் கிருபையாய் இந்த நாட்களிலே 3 பெண் குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் உற்சாகமாய் ஊழியம் செய்தார்கள். அப்பொழுது நான் காணிக்கையை கொடுக்கும்படியாய் அந்த பாஸ்டர் வீட்டுக்கு போனேன். சகோதரி இருந்தார்கள், பாஸ்டர் அம்மா இருந்தார்கள். காணிக்கை கொடுத்தேன். பாஸ்டர் எங்கே அப்படின்னு கேட்டேன். சொன்னாங்க, உங்களுக்கு விஷயம் தெரியாதா, ஐபிஎஸ் சபையில் உள்ள ஒரு பிள்ளை என்ன செஞ்சிட்டா, பாய்சன் அடித்து விட்டாள், எல்லாரும் ஆஸ்பத்திரியில் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் அங்கே கடந்து சென்றேன். ஒருவேளை இரவிலே நான் அவர்களோடு கூட இணைந்து ஜெபித்தேன். பகலிலே பாடசாலை கட்டாயம் போய் ஆக வேண்டும். எனவே இரவிலே நான் அவர்களோடு கூட இணைந்து ஜெபித்தேன். ஒருவேளை அங்கே அநேக பாஸ்டர்மார் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நடைபெற்ற ஒரு சம்பவம் என்னவென்றால், எங்களுக்கு ஒரு பிளான்லாம் கிடையாது. நாங்கள் என்ன பண்ணணும்னா பாடினோம், துதித்தோம், அவ்வளவுதான். ஆண்டவரே இந்த பிள்ளை எப்படியாலும் என்ன செய்யும், உயிரோடு கூட எங்களுக்கு தாரும். பாடினோம், துதித்தோம், சின்ன சின்ன கோரஸா பாடிக்கொண்டே இருந்தோம், துதித்து கொண்டே இருந்தோம். சில வேளைகளிலே அவங்களுடைய உறவினர்கள் அங்கே வந்து நின்றார்கள். அப்போ உறவினர்கள் என்று சொல்லும் போது அவர்கள் பிற சமயத்தை சார்ந்தவர்கள். அங்கே வந்து நின்றவுடனே நான் ஒரு காட்சியை கண்டேன். என்ன காட்சினா, பிசாசு அவங்களோட கூட சேர்ந்து வந்து என்ன செய்கிறான், நிற்கிறான். அந்த காட்சியை நான் அப்படியே பார்த்தேன். ஒருவேளை பாஸ்டர் பார்த்து சொன்னேன், இவங்களெல்லாம் என்ன செய்யுங்க, போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாரையும் அனுப்பிட்டார். வெளியே பெரிய சண்டை, வந்தவங்க வேணுமா நாங்கள் வேணுமான்னு சொல்லி அவங்க வெளியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய சண்டை போட்டிருக்கிறாங்க. எங்களை எப்படி வெளியே போக சொல்லலாம் என்று சொல்லி. ஆனால் பாருங்கள், தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். அதற்கு முன்பதாக அந்த 2 மருத்துவர்களும் ரகசிய கிறிஸ்தவர், அண்ணனும் தம்பியும் ராஜபாளையத்துக்கு போங்க, ரகசிய கிறிஸ்தவர்கள். அவர்கள் சொன்னார்கள், ஐயா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்ன செஞ்சு முடிஞ்சு போச்சு, நீங்கள் பேசாமல் என்ன செஞ்சிருங்க, கொண்டு போயிருங்கன்னு தகப்பனை பார்த்து சொல்லிவிட்டார். ஆனால் நாங்கள், அந்த தகப்பன் சொன்னார், ஏதோ பாஸ்டர்மார் ஜெபிக்கிறாங்க, செத்த அங்கேயே என்ன செய்யட்டும், சாகட்டும், செத்த பிறகு கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். அவங்களாம் வெளியே இந்த கூத்துலாம் நடந்துச்சு. ஆனால் நாங்கள் ஆண்டவருடைய கிருபையினாலே பாடினோம், துதித்தோம், ஜெபித்தோம், பாடினோம், துதித்தோம், ஜெபித்து கொண்டே இருந்தோம். ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்க்கும்போது அந்த சின்ன பிள்ளையின் மீது, அந்த வாலிப பிள்ளையின் மீது குட்டி குட்டி தூதர்கள் அப்படியே ரவுண்ட் அடிக்கிற ஒரு காட்சி காணப்பட்டது. மருத்துவர் 10 நிமிடம் கழித்து வந்தார். அவர் நாடியை செக் பண்ணி பார்த்தார், பரவாயில்லையே, இன்னும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தார், போய்விட்டார். ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த நாளிலே தேவ பிரசன்னம், தேவ தூதர்கள் அங்கே இறங்கினபடியினாலே ஆண்டவர் அற்புதமான ஒரு சுகத்தை கொடுத்தார். அதே வாலிப பிள்ளை அதே சபையிலே வெள்ளிக்கிழமை நடந்த முழிஇரவு ஜெபத்திலே சாட்சி சொன்னாள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, 2-3 பேர் இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது, ஒரு மனதோடு கூட ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் அங்கே பெரிய காரியங்களை செய்கிறார். நாம் பறந்து விரிந்த ஒரு பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் ஒருவேளை பவுலும் சீலாவையும் போல ஒரு மனதோடு கூட ஆண்டவருடைய நாமத்தை பாடி துதித்து ஜெபிக்கின்ற பொழுது, ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது, வேதம் சொல்லுகிறது, அங்கு சடிதிலே அஸ்திபாரம் அசைந்தது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று, கதவெல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. ஜெபிக்கின்ற பொழுது கட்டுகள் என்ன செய்தான் அப்படின்னு அர்த்தம், கலந்து போகுது. ஆமென், அல்லேலூயா. ரொம்ப பேர் ஜெபம் பண்ணல. நாம நினைக்கிறோம் ஜெபத்துக்கு ரொம்ப பேர் வரமாட்டேங்காங்கன்னு. நான் இந்த ரொம்ப பேர் கூடி ஜெபிக்கல எனக்கு அதிக ஈடுபாடு இல்லை. ஆனால் 2-3 பேர் போதும்.
2-3 பேர் போதும் இல்லையா? இந்த பட்டணத்தில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? கட்டப்பட்டு இருக்கிறாங்க இல்லையா? இயேசுவை அறியாமல் இருக்கிறார்கள். இயேசுவை அறியாமல் இருக்கிற அநேகரை நாம் பார்க்க முடியும். பட்டணத்தில் அநேகர் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். அநேகர் தேவனற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒருவேளை இந்த பட்டணத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ண வேண்டுமே என்றால், you have to pray unto the Lord. நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் அங்கே அசைவை உண்டு பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஆமென், அல்லேலூயா. கூடியிருந்த இடம் அசைஞ்சிச்சுன்னா இன்னொரு சர்ச்சில் ஐயா கட்டணும். லிட்டரலாக அப்படி இல்லை, ஆண்டவர் ஆத்துமாக்களை அசைத்தார். ஆமென், அல்லேலூயா. இந்த பட்டணம் ரட்சிப்புக்குள்ள வரணும்னா நீ உங்கள் கையில் தான் இருக்குது இல்லையா? 2 பேரா சேர்ந்து ஜெபம் போது எல்லாருடைய கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே என்ன செய்யுமா? கலந்து போகும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் பெருக்குமான் அழகாய் பாடினார், கட்டப்பட்ட மனிதர் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதர் எல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் இயேசுவை காண வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு மாத்திரமல்ல, தேசம் தேவனற்று வாழுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள், இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அவருடைய கட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கலந்து போக பண்ணும்படியாய் நாம் 2-3 பேரா என்ன செய்யணுமா? ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணுவார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஆதி திருச்சபையார் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். எங்கே சொல்லப்பட்டிருக்குது? எல்லாம் பைபிள்ல தான் ஐயா இருக்குது இல்லையா? ஆமா, அப்போஸ்தலர் 2:42, அப்போஸ்தலர் 2:42 இல்லையா? ஆதி திருச்சபையார் எப்படி இருந்தாங்களாம்? ஜெபத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்களாம், ஜெபத்தில் உறுதியாய் காணப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, பேதுரு பிரசங்கிக்கையில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லாரும் ஒரே மனம், ஒரே இருதயம் உடையவர்களாக காணப்பட்டார்கள். அவர்களுக்குடைய ஒரே சிந்தை காணப்பட்டது. அவர்கள் எல்லாரும் ஜெபத்திலே உறுதியாய் காணப்பட்டபடியினாலே ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டே வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம சபையில் நிறைய ஞானஸ்நானம் எடுக்காங்களா? எடுக்காங்க ஐயா. திருமணத்திற்காக வந்து என்ன செய்கிறாங்க? எடுக்கிறாங்க இல்லையா? ஆனால் ரட்சிக்கப்பட்டேன், நான் உங்கள் சபைக்கு வரேன் அப்படின்னு வராங்களா? வருகிறார்களா இல்லையா? வரலன்னா நீங்கள் தான் காரணம். நாங்கள்லாம் ஒன்றும் காரணம் கிடையாது. நீங்கள் என்ன செய்யலை? செபிக்கலை. நீங்கள் என்ன செய்யலை? செபிக்கலை. இந்த பட்டணம் அசைக்கப்படும்படியாய், இந்த பட்டணத்தில் உள்ள ஆத்துமாக்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாய் நீங்கள் செபிப்பீர்களே ஆனால் ஆண்டவர் ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணுவார். ஆண்டவர் அநேகரை ரட்சித்துக் கொள்ளுவார். ஆண்டவர் அநேகரை ரட்சித்துக் கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட ஜெபம் அவசியம். ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே 2 பேராய் சேர்ந்து ஜெபிக்கின்ற ஜெபம் அவசியம். அது மாத்திரமல்ல, நாம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருந்த பொழுது சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:1 நாம் வாசிக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 120 பேர் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை இங்கே சபையார் பேதுருவுக்காக ஊக்கமாய் ஜெபித்தார்கள். எப்படி ஜெபம் இருப்பாங்க? ஆண்டவரே பேதுருவை வெளியே என்ன செய்யும்? கொண்டு வாரும் இல்லையா? இன்னைக்கு நம்ம கேள்விப்படுகிற செய்தி எல்லாம் மிஷன் ஃபீல்டில் ஊழியர்களை எல்லாம் என்ன செய்கிறாங்க? அரெஸ்ட் பண்ணி எங்கே போட்டிருந்தாங்க? சிறைச்சாலையிலே போட்டிருந்தாங்க. குறிப்பாக யோகி முதல்வராக இருந்த மாநிலத்தில் அங்கே நிறைய பேர் என்ன செஞ்சுருந்தாங்க? அரெஸ்ட் பண்ணி சிறைச்சாலையில் போட்டிருந்தாங்க. இந்த செய்தி உங்களுக்கு வருதா? உங்களுக்கு வராது. ஆனால் உங்களுக்கு வந்தால் தான் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க இல்லையா?
ஆனால் அந்த செய்தி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நிறைய பேரை டெய்லி அரெஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அரெஸ்ட் பண்ணாலும் ஆண்டவர் விடுவிக்கிறவர். ஆமென். எப்பொழுது சபை தேவனுடைய மனிதர்களுக்காக, மிஷனரி இயக்கங்களுக்காக, தேவனுடைய மனுஷர்களுக்காக, அப்போஸ்தலர்களுக்காக, தீர்க்கதரிசிகளுக்காக, எவாஞ்சலிஸ்டுகளுக்காக ஊக்கமாய் ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை உண்டு பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை பேதுருவை அடுத்த நாளில் சிறைச்சேதம் பண்ணி விடுவார்கள். ஆனால் சபையார் என்ன சொன்னாங்களா? ஊக்கமாய் ஜெபித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபையார் ஊக்கமாய் ஜெபித்த பொழுது கர்த்தர் தூதனை அனுப்பி பேதுருவை வெளியே கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பேதுருடைய நிலைப்பாடு என்னன்னா, நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தானா, நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தானா இல்லையா? தேவ அபிஷேகம் இருக்குமே என்றால் உலகம் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். அல்லேலூயா. தேவ அபிஷேகம் இருக்குமே என்றால் நமக்கு எதிராய் செயல்படுகிறவர்கள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லது பிசாசானவன் நம்ம நித்திரை என்ன செய்ய முடியாது, கெடுக்க முடியாது இல்லையா? ஆனா ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கின்ற பொழுது, தேவனை நோக்கி நாம் காத்திருந்து ஜெபிக்கின்ற பொழுது, ஊக்கமாய் கர்த்தருடைய சமூகத்திலே நான் விழுந்து கிடந்து ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் அற்புதமான விடுதலையை உண்டு பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சில குடும்பத்தார் மன அழுத்தத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். நேற்று தினத்தில் ஒரு சகோதரி, எல்லா வசதியும் எங்களுக்கு இருக்கு ஐயா, ஆனால் மன அழுத்தம் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. மன அழுத்தம் என்ன செய்கிறது, காணப்படுகிறது என்று சொன்னார்கள். ஒருவேளை நான் ஜெபித்து அனுப்பினேன். ஆனாலும் நீங்கள் எல்லாரும் சபையாய் சேர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் இந்த மன அழுத்தம், மன சோர்வு, மன பாரங்கள் என்னும் சிறையிலே இருக்கிறவர்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய விசுவாசினுடைய வாழ்க்கையிலே தனி ஜெபம் அவசியம். 2 பேராய் சேர்ந்து ஜெபிப்பது அவசியம். கூடி ஜெபிப்பது அவசியம். சபையிலே ஊக்கமாய் ஜெபிப்பது அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எனவேதான் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறார். நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது அநேகருடைய கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே கலந்து போகிறது. நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய நாமத்தினாலே அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் அநேகரை கர்த்தருடைய சபையிலே சேர்த்து கொண்டே வருகிறார். அல்லேலூயா. அப்படி இருந்தவாறே கண்களை மூடி இனி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகாலமே காத்திருப்பேன் என்று சொல்லுகிறவர்கள், குறிப்பாக இந்த வயசான தாய்மார் தகப்பன்மாருக்கு தூக்கம் வராது. வயதான காலத்தில் தூக்கம் வராது. அவங்கெல்லாம் உட்கார்ந்தே நீங்கள் ஜெபம் பண்ணலாம், உட்கார்ந்தே ஜெபம் பண்ணலாம். ஐயா, நான் என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக, என்னுடைய குடும்ப ஆசீர்வாதத்திற்காக, ஒருவேளை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக நான் ஜெபிப்பேன். ஒருவேளை அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக, அநேகருடைய கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே கலந்து போக பண்ணும்படியாக நான் ஜெபிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் உங்கள் கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை பார்க்கிறார், ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். தயவு செய்து இது மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல. நீ கூப்பிடாவிட்டால் கல்கள் கூப்பிடும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ கூப்பிடாவிட்டால் கல்கள் கூப்பிடும். ஒருவேளை ஜனங்களுக்கு ரட்சிப்பு வேறே இடத்திலிருந்து வரும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் கரத்தை கொஞ்சம் உயர்த்தி காண்பிப்பாய் என்றால் உனக்காக நான் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். ஆண்டவரே, இவர்களை பலப்படுத்தும், திருச்சபையில் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி, திருச்சபையில் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி, ஜெபிக்கிற அநேகரை எழுப்பி தார ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எதை சொல்ல சொன்னீரோ அதே அடியேன் சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு விழிப்பை தாரும். இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு ஜெபத்தின் ஆவியை நீர் ஊற்றும்படியாய், யாரெல்லாம் ஜெபிப்பேன் என்று சொல்லி தங்கள் கரங்களை உயர்த்தி கொண்டார்களோ அவர்கள் மீது உடைய விண்ணப்பத்தின் அக்னி பலமாய் விழும்படியாய், ஆண்டவரே, இந்த பட்டணத்திற்காக கதறி அழுகிறவர்களாக, கதறி அழுது ஜெபிக்கிறவர்களாக காணப்பட ஆண்டவர் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் அடியேன் ஜெபிக்கிறேன். இவர்கள் நிமித்தமாய் திருச்சபைகளிலே எழுப்புதல் உண்டாகட்டும். இவர்கள் நிமித்தமாய் திருச்சபையிலே எழுப்புதல் அக்கினி போடப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. புதிதும் கூர்மையுமான எந்திரங்கள் உள்ள பற்களாய் நீர் எடுத்து பயன்படுத்துகிறீர். நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே, ஆமென்.